2055வது ஹதீஸ். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், மர்ர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி தம்ரா மஸ்கூதா. ரசூல் ஸல்லல்லாஹு அது செய்தியில பசியன் வரல, ஆனா ரசூலுல்லாஹ் பட்டினியில் இருந்ததுக்குரிய ஒரு செய்தி தான் அது. ரசூலுல்லாஹ் போறாங்க, ஒரு ஈத்தம்பழம் இருக்குது நிலத்துல விழுந்த ஒரு ஈத்தம்பழம் பள்ளிக்கு முன்னுக்கு பார்த்துட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபகால லௌலா அன் தகூன மின் சதகா லஅகல்துஹா. இது சதகால வந்த ஈத்தம்பழம் என்று மட்டும் இல்லை என்றால் நான் சாப்பிட்டு இருப்பேன் அப்படின்னா. ஒரு ஈத்தம்பழத்தை எடுத்துட்டு ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்கடா, வீதியில வீணாகி போற அமைப்புல ஒரு சாப்பாடு விழுந்திருந்து அதை சாப்பிட்றது தடையில லுக்கத்தா, அது எங்களுக்கு அனுமதி, அதை சாப்பிடலாம், அது எங்களுக்கு தடை கிடையாது. ஆனா ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கடா, அதை சாப்பிட்டுருக்கலாம் ரசூலுல்லாஹ்ங்களுக்கு, இது சதக்கால உள்ள ஒன்றாக இருக்குமோ என்பதனால் நான் சாப்பிடவில்லை என்றார். அப்படின்னா அர்த்தம் என்ன, சதக்காவுடைய குவியல் இருக்கல, அது வெளியே தான் என்ன செய்யுது இருக்குது, ஆனா இது சதக்காவுக்கு சம்பந்தப்பட்டிருக்க வாய்ப்பு தூரத்தில் என்ன செய்யுது அது இருக்குது. அப்படி இருக்குமோ என்பதனால நான் இந்த ஈத்தப்பழத்தை என்ன செய்யவில்லை, சாப்பிடவில்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பசி அந்த ஈத்தம்பழம் சதக்கால இருக்கும், ஏன்னா சதக்கா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹராம், தடை செய்யப்பட்ட விஷயம். அப்படி இருக்கலாமோ என்று நான் சாப்பிடவில்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார் என்பதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப இது எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேணுதலாக இருந்தார்கள் என்பதற்கான ஒரு செய்தியில் ஒன்று. இது போல இமாம் புகாரி அடுத்த பகுதி எதெல்லாம் சந்தேகத்துக்குள்ள வராது, இதெல்லாம் சந்தேக லிஸ்டுக்குள்ள வராது என்று சொல்ற ஒரு பகுதியை என்ன செய்யறாரு, கொண்டு வராரு. ஆனா இந்த தலைப்புடைய நிறைவுக்காக, அதாவது பேணுதலுக்குரிய செய்திகளை இன்னொரு சில செய்திகளை நான் சொல்கிறேன். சஹீஹுல் புகாரில வரக்கூடியவைகள் தான், ஆனா இமாம் புகாரி இந்த இடத்துல அதை கொண்டு வரல, மற்ற இடங்கள்ல அதை கொண்டு வந்திருக்கிறார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் அப்துல்லாஹ் இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இடையில ஒரு சின்ன பிரச்சனை. என்னடா, ரெண்டு பேரும் மிகவும் நேசத்துக்குரியவர்கள். நம்ம அப்துல்லாஹ் இப்னு சுபைர் ரலியல்லாஹு தலைப்புல பார்த்தோம். மிகவும் நேசத்துக்குரியவராக இருந்தாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாக்கு அப்துல்லாஹ் இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஆனா எதை கொடுத்தாலும் ஆயிஷா ரலியல்லாஹு தர்மம் செஞ்சிடறாங்க. இப்ப இவர் ஒரு தர்மத்தை அனுப்புறாரு, அவங்க உடனே என்ன செஞ்சிருவாங்க, யாருக்காவது அதை கொடுத்துருவாங்க. எம்பகி அய்யுஹ்ஜர அலா யதிஹான்னு சொன்னாங்க, கையை கட்டு போட்டு வைக்க மாட்டாரு. யாரு, அப்துல்லாஹ் இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, கையை கட்டு போட்டு வைக்கணும் அப்படின்னு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லிட்டான், சாட்சி. அப்ப அப்படி கட்டு போட்டு வைக்கணும் என்று சொன்ன உடனேயே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த மெசேஜ் போகுது, அது கொண்டு போய் சேர்த்துக்கிறாங்க. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த மெசேஜ் போன உடனேயே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா செஞ்சிட்டாங்க, கட்டுமையாக கோவப்பட்டாங்க. அப்துல்லா எனது கையை கட்டு போட்டு வைக்க போறாங்களா, அவரை நான் பேச மாட்டேன், அப்படி பேசுற கட்டம் நான் நேர்ச்சை ஒன்று கொடுப்பேன். நேர்ச்சை என்ன செய்வேன், நான் நேர்ச்சை எப்படி என அலைய நதுருன் இன் கல்லம் துஹு, நான் பேச மாட்டேன் சொல்றாங்க, பேசினா நான் நேர்ச்சை வச்சிருக்கிறேன் அப்படி என்று சொல்லிட்டாங்க. பேச மாட்டேன் என்பதற்காக, பேசக்கூடாது, பேசினா நேர்ச்சை, பேசக்கூடாதுன்னு நான் நேர்ச்சை வைத்திருக்கிறேன் என்ற மாதிரி என்ன செஞ்சிட்டாங்க, சொல்லிட்டாங்க. இது அப்துல்லாஹ் இப்னு சுபைருக்கு எப்படி இருக்கும், மிகவும் கவலையாக இருக்குது. எப்படியாவது என்னது அப்துல்லாஹ் இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள வீட்டுக்குள்ள கொண்டு போகணும் என்று சொல்லி முழுமையாக ட்ரை பண்றாங்க. அப்ப என்ன செய்யறாங்கன்னா, முக்கியமான நபி தோழர்கள் மிஸ்வர் இப்னு மஹ்ரமா இது போல ஒரு சில நபி, அந்த ஃபேமிலியில் உள்ள நபி தோழர்கள் என்ன செய்யறாங்க, இவர்கிட்ட சொல்றாங்க, நம்ம ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு போவோம், போர்வையை போத்திக்கொள்வோம், போத்திட்டு நாங்க உள்ளுக்கு வரவான்னு அனுமதி கேட்போம். அப்போ அவங்க அனுமதி கொடுப்பாங்க. குள்ளு நாடு கேட்போம், எல்லோரும் வரவான்னு கேட்போம். ஆமன்னு சொன்னா அவங்களை தள்ளி விடுற, நீங்க உள்ளுக்கு போங்கண்ணா, ஏன்னா அவர் சொந்தக்காரர் தானே, அவர் சாட்சியுடைய மகன். போனாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னாங்க. அப்போ குடும்பத்தில் உள்ளவங்க வந்திக்கிறாங்களே, வாலைக்கும் அஸ்ஸலாம் சொன்னாங்க. எல்லாரும் நுழையலாமான்னு கேட்டாங்க, எல்லாரும் நுழைங்கன்னு சொன்னாங்க. அப்துல்லாஹ் இப்னு சுபைரை திரைக்கு பின்னால் என்ன செஞ்சுட்டாங்க, தள்ளி விட்டாங்க. தள்ளி விட்ட உடனே அப்துல்லாஹ் இப்னு சுபைரை வளர்த்த ஆயிஷாலாம் வளர்த்த உம்மு அப்துல்லான்னு சொல்ற அளவுக்கு என்ன செஞ்சாங்க, வளர்த்த அந்த மகன், அதனாலதான் உம்மு அப்துல்லான்னு புனை பேரே இருந்தது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்யல, பேசல. அப்ப இவங்க பின்னால இருந்து சொல்றாங்க, பேசுங்க, அவங்களோட என்ன செய்யுங்க, பேசுங்க, அப்படி பேசாம இருக்க கூடாது 3 நாட்களுக்கு மேலாக. இது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஞாபகப்படுத்துறாங்க, நான் நேர்ச்சை வச்சுக்கிறேன், வன்னதுரு ஷதீத், நேர்ச்சை மிகவும் பாரதூரமானது, எப்படி நான் பேசுவேன் அப்படின்னு என்ன செய்யறாங்க, அவங்க மறுத்து கண்டிக்கிறாங்க. கடைசியில என்னது, அதாவது அப்துல்லாஹ் இப்னு சுபைரோட கடைசியில பேச வேண்டிய கட்டம் அவங்க பேசினார்கள். அவர்களுக்கு இடையில் அந்த பாசத்தை என்ன செஞ்சாங்க, பரிமாறி கொண்டார்கள், கவலைப்பட்டு கொண்டார்கள் செய்தி என்ன செய்து வருகிறது. இப்ப ஆயிஷா ரலியல்லாஹு இது பேசி முடிச்சிட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மனசுல என்ன ஓடுதுன்னு சொன்னா, நேர்ச்சை பேசினா என்ன செய்யணும், நேர்ச்சை வைப்பேன்னு சொன்ன, என்னன்னு சொல்லல அவங்க, என்ன நேர்ச்சைன்னு சொல்லல, நான் ஏதாவது செய்வேன்னு சொன்னாங்க, எதைன்னு வரையறைப்படுத்தல. மிச்சமே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அதை வச்சு கடைசி நாள் வரைக்கும் சங்கடத்திலேயே இருந்தார்கள். ஒரு நேர்ச்சை, இந்த ஒரு நேர்ச்சை நான் பொதுவாக சொல்லிட்டேனே என்பதற்காக 10 அடிமைகளை விடுதலை செய்தார்கள்.
அடிமையத்தானே விடுதலை செஞ்சு நினைச்சிடக்கூடாது. 10 கார் விளங்கிட்டா, 10 கார்னு நினைச்சிடணும். நல்ல இன்றைக்கு நம்ம எதெல்லாம் கஷ்டப்பட்டு இன்ஸ்டால்மெண்ட் ஹலாலா ஹராமான்லாம் தேடி வாங்குற கார் இருக்குது, அந்த காரில் 10 அதை என்ன செஞ்சாச்சு, கொடுத்தாச்சு. அதுக்கு பிறகு என்னது, மனசு சங்கடப்படுறாங்க. அப்துல்லா இப்னு சுபைர் வேறவா கவர்மெண்ட்லேருந்து அவங்களுக்கு அன்பளிப்பு அனுப்புறாங்க. 10 அடிமை விடுதலை செஞ்சாச்சு. 10 40 விடுதலை செஞ்சாங்க. ஆனா மனசுல திருப்தி இல்லை. 40 கார் கொடுத்த மாதிரி ஒரு நேர்ச்சைக்காக வேண்டி நம்ம என்ன நினைப்போம், அல்லாஹு தாலா போதுமானவன், அல்லாஹு தாலா மிகவும் திருப்தியானவன், அதுவும் நான் செஞ்ச அமலுக்கு, அதுவும் நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி, சரியா, அப்படியெல்லாம் நினைக்கல. அவங்க புள்ளோட குறையோண்டு வச்சுட்டேனே, எந்த அளவுக்கு நெருக்கமாக இருந்தார்களோ அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டார்கள் மனசுல. அடே அல்லாஹ்வுக்கு நான் சரியா இருப்பேனா, இது சரியா இருக்குமா. 40 அடிமைகளை விடுதலை செய்தும் அவனோட மனதில் என்ன செய்யல, திருப்தி இருக்கவில்லை. திருப்தியற்ற நிலை அவங்களுக்கு கடைசி வரைக்கும் என்ன செஞ்சு இருந்தது. எப்படியெல்லாம் சொன்னார்கள்டா, நான் நேர்ச்சை வைத்த நேரத்தில் குறிப்பிட்டு ஒன்றை சொல்லி இருக்கலாமே அப்படின்னு சொன்னார். குறிப்பிட்டு ஒன்றை நான் சொல்லி இருக்கலாமே என்ன செய்தார்கள், சஞ்சலப்பட்டார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இது எதை காட்டுது, வரா, பேணுதல். அதாவது தவிர்த்தலிலும் பேணுதல், நம்ம எதை இறைவனோடு ஒப்பந்தம் பண்ணி கொண்டோமோ அதிலும் பேணுதல், அதிலும் என்ன செய்வது, பேணுதல் என்கின்ற ஒரு பகுதி இருப்பதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இந்த பேணுதல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிகாட்டில் தாண்டி போகக்கூடாது. ஆனா திறந்து விடப்பட்டிருக்கக்கூடிய பகுதியில் எங்கிட்ட பேணுதல் என்ன செய்யணும், நிறையவே இருக்க வேண்டும் என்பதை சொல்லுது. இன்னொரு செய்தியை பாருங்கள். அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஹுதைபியால கடுமையா நடந்து கொண்டாங்க. நான் பார்க்கிறோம், கடுமையா பேசினாங்களே, அல்லாஹ்வின் தூதரே நம்ம என்னத்துக்கு போகணும், அப்ப தீனை கொடுத்து நம்ம கேவலத்தை வாங்கணும் அப்படின்ட்டுலாம் சொல்லி திருப்பி திருப்பி பேசினாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் இல்லையா உண்மையாகலாம் கேட்டாங்க. பெரிய வார்த்தை தான் அதெல்லாம், அந்த வார்த்தைகள்லாம் சொன்னார்கள். அதை சொல்லிட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, வ அமில்து லிதாலிக அமாலா, அன்றைக்கு நடந்த நிகழ்வை நினைத்து நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட இப்படி எல்லாம் நான் பேசினேனே என்பதை நினைச்சு ஹக்குக்காக பேசினேன்னு ஊர் ஃபுல்லா பெருமை அடிச்சிட்டீங்கல்ல. நம்ம ஒரு இடத்துல எங்கேயாவது எதை எதிர்த்து பேசிடுவோம், பேசிட்டு வந்து ஹக்குக்காக பேசினு அதே நம்மளே விளம்பரப்படுத்தி என்ன செய்வோம், இருப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாலும் சரி, நான் முன்கால கேட்டுட்டேன்லாம் என்ன செய்யல, சொல்லிக்கிட்டு இருக்கல. எப்படி இருந்தாங்க தெரியுமா, நான் இப்படியெல்லாம் பேசிட்டனே என்று சொல்லி அதற்கு நான் என்னால முடிந்த அளவுக்கு என்னென்னவெல்லாமோ அமல்கள் செய்தேன் அப்படின்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. வ அமில்து லிதாலிக அமால, என்னதுக்கு, அந்த பாவம் மன்னிக்கப்படுறதுக்காக நோன்பு வச்சு தொழுது அடிமை விடுதலை செஞ்சு உம்ரா செஞ்சு என்னதெல்லாம் எனக்கு ஏழுமோ யாரெல்லாம் இந்த பாவத்தை மன்னிச்சு நான் இப்படி பேசிட்டேன் என்பதற்காக வ அமில்து லிதாலிக அமாலா, நிறைய அமல்களை நான் செய்தேன் அப்படி என்று சொல்லக்கூடிய செய்தியை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அப்படி என்றால் அது எவ்வளவு பெரிய ஒரு பேணுதல் பார்க்கிறோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு வாராங்க ரசூலுல்லாஹி அல்லாஹ்வின் தூதரே, ஹுனைன் யுத்த நேரத்தில் நான் ஒரு நாள் இஅ்திகாஃப் இருக்கணும் என்று ஜாஹிலியா காலத்தில் நியத்து வச்சிருந்தேன். ஒருத்தனை வருஷம் 20 வருஷம் அல்லாஹ் நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கே முடிவு எடுத்துருவோம். எப்படி, ஜாஹிலியா காலத்தில் நடந்தது அவ்வளவுதான். அதுக்கு பிறகு நம்ம இஸ்லாத்துக்கு வந்தது, அதுக்கு பிறகுதான் நம்ம இஸ்லாத்துக்கு வந்தது. அப்ப அந்த காலத்தில் நீச்சல் வச்சதெல்லாம் வருமா, வரவே வராது, நம்ம முடிவு எடுத்துருவோம். ஒரு ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்கிறான். கேட்டோடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவுஃபி பினத்ரிக், ஒரு நாள் இஅ்திகாஃப் இருக்க வேண்டும் என்று நீங்கள் வைத்த நியத்தை நிறைவேற்றுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஒருவர் அல்லாஹ்வின் தூதரே, நான் ஜாஹிலிய காலத்தில் இந்த இடத்துல ஒரு குர்பானி கொடுக்க வேண்டும் என்று நேர்ச்சை வச்சிருந்தேன். ஜாஹிலிய காலத்தில் ரசூலுல்லாஹ்ட்ட வரான், நம்ம இஸ்லாமிய காலத்தில் வச்ச நேர்ச்சை இன்னும் நிறைவேற்றிக்கிறான். ஒரு ஜாஹிலிய காலத்தில் வச்ச நேர்ச்சை. அப்ப ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, அந்த இடத்துல சிறுக்கு நடக்குதான்னு கேட்டாங்க. இல்லைன்னாங்க. அந்த இடத்துல ஏதாவது சிலைகள் அது மாதிரி இருக்குதான்னு கேட்டாங்க. இல்லைன்னாங்க. உங்களோட நேர்ச்சை என்ன செய்யுங்க, நிறைவேற்றுங்கள். அப்படின்னு என்ன, நீங்க சிறுக்குக்காக அந்த நேர்ச்சி என்ன செய்யல, வைக்கவில்லை, அதனால் நிறைவேற்றுங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்ப இவைகளெல்லாம் எங்களுக்கு எதை காட்டுகிறது, பேணுதல். எப்படிப்பட்ட மக்களாக இருந்தார்கள். நம்ம பொடுபோக்காக இருக்கக்கூடிய விஷயங்கள் உள்ளதுதான் இந்த கலா நோன்பு, கலாவுடைய நோன்புகள், அதுபோல தொழுகையுடைய விஷயங்கள், நம்ம ஏதாவது கலா செய்ய வேண்டி இருக்கக்கூடிய அம்சங்கள், இது போன்ற நேர்ச்சையுடைய அம்சங்கள், இவைகளை நான் ஒரு நேர்ச்சை வச்சிருந்தேன், இன்ஷா அல்லாஹ் நிறைவேற்றணும்னு இருக்கிறேன். முதலாவது இந்த வேலைக்கு அதை முடிச்ச பிறகு இப்படித்தான் நிறைய பேர் இருக்கிறான். ஆனால் உடனே முதலாவது அதை நான் செய்ய வேண்டும் என்கின்ற பகுதி நம்ம என்ன செய்யறோம் இல்லை, பார்க்கிறோம் இல்லை. பேணுதுனா வாழ்றவனை பார்த்தெல்லாம் சந்தேகம். இன்னைக்குள்ள முசீபத்தில் உள்ளது எது, தானும் பேணுதலா இருக்கிறது இல்லை, யாராவத்தம் பேணுதலா வாழ்ந்துட்டான்னு சொன்னா அவனை பத்தி சந்தேகம். ஒருத்தரை எழுப்பி வித்திரு தொழுகிறார். நம்ம எல்லாம் ஒரு கூட்டமாக இடத்துல ஒருத்தர் எழுப்பி வித்திரு தொழுதா, தேவையா இந்த வித்திரு, இவன் தொழுகிறது இல்லை, யாரா ஒருத்தர் வித்திரு தொழுதா தேவையா இந்த வித்திரன்னு கேட்கறது, உடனே முடிவெடுத்துறது, என்ன காட்டுறதுக்கு தொழுகிறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்த களத்தில் வைத்து என்ன லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கப்புறத்துக்காக சொன்ன சூழல்ல சொன்னவரையே இதயத்தை தோண்டி பார்த்தீங்களான்னு கேட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி இருக்கிற நேரத்தில்
ஒருவருடைய இறையச்சத்தை நம்ம எப்படி அளக்கலாம்? நீ என்ன நினைக்கணும்? வெட்கப்படணும். நீ உள்ளத்தால வெட்கப்படணும், எனக்கு இது நம்ம செய்யலையே அப்படின்னு. எப்ப நீ சந்தோஷப்படலாம்? நீ தனிமையில நிறைய தொழுகிறவராக இருந்து அன்றைக்கு நீ தொழலைன்னா கொஞ்சம் என்ன செய்யலாம்? சந்தோஷப்படலாம். சரி, நான் தனிமையில நான் தொழுகிறேன், இந்த சகோதரர் தொழுகிறாரு போல. முதலாவது வாரது சந்தேகம் தான். முதலாவது வாரது என்ன? சும்மா காட்டுறதுக்கு தொழுகிறாரு அப்படின்றது. முதலாவது காட்டுறதுக்கு தொழுகிறான்னு நினைக்கிறேன். இப்படி நம்ம பார்க்கிறோம். அதாவது நம்ம பேணுதலையும் கடைபிடிப்பதில்லை. யாராவது பேணுதலை கடைபிடிச்சா அவனோட திருப்தி இல்லை, அவனுடனும் பார்க்கிறோமா இல்லையா? எந்த அளவுக்கு பார்க்கிறோம்? இன்றைக்கு நம்மளோட உள்ளவங்களை மட்டுமல்ல, கடந்த காலத்தில் உள்ளவங்களையும் ஒரு நாளில் முழு குர்ஆனையும் முடித்தார்கள் அப்படின்னு சில அறிஞர்கள் வரலாற்றில் வரும். யாரோ கட்டிக்கிறாங்க அப்படின்னு, யாரோ கட்டி ஒட்டிக்கிறாங்க. ஏன் இவன் தான் ஒரு பக்கமே ஓதுறது இல்லையே, அப்ப அவனுக்கு அந்த நம்பிக்கை வருமா? ஒரு நாள் வராது. ஒரு பக்கம் ஓதாவனுக்கு முழு குர்ஆனை ஒத்த ஒரு நாள்ல ஓதி முடிச்சான்னா எவ்வளவு சந்தேகம் வரும். அதுக்கேற்ற மாதிரி விரிவுபடுத்துறாங்க. இந்த காலத்தை விட அந்த காலத்தை பல திருமணம் முடிச்சிருப்பாங்க, அந்த காலத்தை விட அந்த காலத்தில் வேலைகள் எவ்வளவு கஷ்டமாக இருந்தது, இரவு கூட அப்படி இருந்தது இப்படி இருந்தது, அப்படி இருக்கிற நேரத்தில் எப்படி ஓதி இருக்கலாம்னு இவரா ஒரு கற்பனையை பண்ணி இவங்களா ஒன்று உண்டாக்கி அப்படியே ஒன்று நடக்கலேன்னு ஆக்கிறது. சுப்ஹானல்லாஹ். அன்புள்ள சகோதரர்களே, என்ன இப்படி சொல்லலாம், அவர் மார்க்கத்துக்கு முரணாக நடந்துட்டாரு, 3 நாட்களுக்கு குறை ரசூலுல்லாஹ் என்ன செய்யக்கூடாது, முழு குர்ஆனை ஓதவானட்டாரு அப்படி சொல்லிட்டு என்ன சொல்லணும்? அவருக்கு அந்த ஹதீஸ் கிடைச்சிருக்காது, அல்லது அந்த ஹதீஸ் வேற விளக்கம்னு அவர் நினைச்சிருப்பாரு, அல்லது அந்த ஹதீஸை அவர் பலகீனமா நினைச்சிருப்பாரு, அதனால ஓதி அப்படித்தான் நினைக்கணும். அப்படி சொல்வது கிடையாது, அப்படி சொல்வது கிடையாது. யாராவது இமாம்களுடைய வாழ்க்கையில் அவர் இப்படி சில ஹதீஸ்களை பார்க்கிறோம், தவறு, அவங்க அப்படி நடந்திருக்க கூடாது என்று சொல்லக்கூடிய அமைப்பில் உள்ள சில பேணுதல் நடந்திருக்குது. ஆனால் எந்த அடிப்படையில் அவங்க அதுல போய் விழுந்தாங்கன்னு சொன்னா, இறையச்சம் அல்லது சில ஹதீஸ்கள் கிடைக்காத அமைப்புல எல்லாம் போய் என்ன செஞ்சுக்கிறாங்க, அதுல விழுந்திருக்கிறார்கள். சிலர் தண்ட வாழ்க்கையில எந்த சந்தோஷத்தை அனுபவிக்காத அமைப்புல வாழ்ந்த நபித்தோழர்களை பார்க்கலையா? அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு வரலாற்றுல பார்க்கலையா? அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அப்படி வாழ்ந்தாங்க. அப்படி வாழ்ந்த நேரத்தில் நம்ம அதை எப்படி நினைக்கணும்? நம்மளால முடியாத ஒரு வாழ்க்கை அவங்க வாழ்ந்தாங்கன்னு சொன்னால், இது பொது வாழ்க்கையாக இஸ்லாம் சொல்லல, ஆனா நான் வாழ்ந்த மனிதர்கள் இருந்து நம்மளுக்கு என்ன பலன் அப்படி நம்ம எடுத்துக்கொள்ள பார்க்கணும். இந்த அடிப்படையில் நீங்க எப்பொழுதும் கடந்த கால இஸ்லாமிய அறிஞர்களுடைய வாழ்க்கையில் உள்ள பேணுதல் உள்ள வாழ்க்கையை நீங்க அணுகினீங்க என்று சொன்னால் எங்களுக்கு பலன் தான் இருக்குது. மோதிர மாதிரியே அணுகக்கூடாது, மோதிர மாதிரி என்ன செய்ய அணுகக்கூடாது, பலன் கிடைக்கிற மாதிரி என்ன செய்யணும், அணுகணும். எங்கேயாவது ஹதீதோட மோதிர மாதிரி அவங்களோட செயல்பாடுகள் இருந்து சொன்னா அவங்களுக்கு உதிர கொடுங்க. நல்ல மக்களாக வாழ்ந்தவங்க தானே கிடைச்சிருக்காது, பலகீனமாக நினைச்சிருப்பாங்க, வேறு விளக்கம் கிடைச்சிருக்கும், நமக்கு அவனோட நல்ல பகுதியை மட்டும் எடுப்போம், இப்படி நினைக்கணும். பக்கத்தில் உள்ளவனை பற்றியே பேணுதல் இல்லாத நேரத்தில் தூரத்தில் உள்ளவனை பற்றி நம்மளுக்கு பேணுதல் இருக்குமா? இருக்கவே இருக்காது. அன்புள்ள சகோதரர்களே, இவைகளெல்லாம் நான் எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால், பேணுதல் விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம இயன்ற அளவுக்கு நம்ம இப்ப இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட ஒரு சிலதுல பேணுதல் வைக்கலாம், 100 விஷயங்களை பேணுதல் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் பேணுதலாக இருக்கிற விஷயத்தை கடைபிடிச்சுக்கணும். அதை என்ன செய்யணும்? பலமாக நம்ம பற்றி பிடித்துக் கொள்ளணும். ஒரு சகோதரர் பேணுதலின் காரணமாக தவறு செய்யறாரா, அவற்றிருக்கக்கூடிய நல்லதை எடுத்துட்டு ஹதீஸ் விஷயத்தை என்ன செஞ்சிடணும், அவர்கிட்ட எத்தி வச்சிடணும். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம இடத்துல வர வேண்டும். அது பொருளாதாரமாக இருக்கலாம், குடும்பவியலாக இருக்கலாம், ஒழுக்கத்தோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், சமூக வாழ்க்கையாக இருக்கலாம், வணக்க வழிபாடாக இருக்கலாம். இவைகள் எல்லாம் எது தெளிவு, எது தெளிவற்றது, ஹராம் தெளிவானது, ஹலால் தெளிவானது, ஒதுங்கி நடக்க வேண்டிய, எடுத்து நடக்க வேண்டிய என்ற பகுதிகள் இருக்கும். அதுல இயன்ற அளவுக்கு நமது ஆர்வத்தை பயன்படுத்தி அவைகளை செய்து கொள்வதுதான் இந்த பேணுதல் என்ற வாழ்க்கையுடைய அர்த்தம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட சிறந்த பேணுதல் உள்ள இறைவனை அஞ்சி வாழக்கூடிய அந்த நெருக்கமான வாழ்க்கையை எம் அனைவருக்கும் தந்தருள் பாலிப்பானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.